நாம இன்னைக்கு புடலங்காய் வறுவல் தான் பண்ண போறோம். வறுவல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு பொடலங்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பொடலங்காவை சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான புடலங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.